அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் தேர்வர் ஒருவர் ஏரியா அண்டு வால்யூம் டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாரு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவ பாதையினுடைய பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ அப்லோட் செஞ்சுருக்கிறேன். ஸோ அதை பாருங்கள். அதனுடைய கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? இப்போ நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாமு, என்எம்எம்எஸ் எக்ஸாமு, இந்த எக்ஸாமுக்கு தேவையான டாபிக்ஸ் எல்லாமே வீடியோவாக அப்லோட் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். நீங்கள் அதை முழுமையாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கணக்குகளுக்கு விடை எளிதாக கண்டறிய முடியும். ஓகேங்களா? சரி, இருந்தாலும் இப்போ ஒரு அனுப்பியிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு விடையை நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ எ பாத் 5 meter wide runs along inside a rectangular field. The length of the rectangular field is 3 times the breadth of the field. If the area of the path is 500 square meter, then find the length and breadth of the field அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதாவது 5 மீட்டர் அகலத்தில் ஒரு செவ்வக பாதை உட்புறமாக இருக்குது. ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டில் உட்புறமாக 5 மீட்டர் அகலத்தில் பாதை இருக்குது கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டோட லென்த்து, அதாவது நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 times the breadth of the field, அகலத்தை போல் 3 மடங்கு அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஏரியா ஆஃப் த பாத் இஸ் 500 ஸ்கொயர் மீட்டர், அதாவது அந்த செவ்வக பாதை இருக்கு இல்லையா, அதனுடைய ஏரியா 500 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அந்த செவ்வக பாதையினுடைய நீளம் மற்றும் அகலத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இது 7th புக்லேயே இருக்குது, 8th புக்லேயும் இருக்குது இந்த செவ்வக வடிவ பாதை அப்படின்றது. சரி, இப்போ ஏரியான்ற டாப்பிக்கில் இது வரும். சரி, இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்றதுனால நமக்கு கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது விடைன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரி, நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும். சரி, ஏதாவது ஆப்ஷன்லேருந்து விடை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இங்கே நமக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the length of the rectangular field is 3 times the breadth of the field அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீளமானது அகலத்தை போல் 3 மடங்கு அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் அந்த கண்டிஷன் ஒத்து வர மாதிரி இருக்கக்கூடிய ஆன்சர் எதுன்னு பாருங்கள். இப்போ இது 15, பி 15னா இதை 3ஆல் பெருக்குனா 45 வருது, அந்த கண்டிஷன்ஸ் ஒத்து வருது. சரி, இது 25 அப்படின்னா இங்கே 75 வரணும், அப்போ இது ஒத்து வரல. இது 10 அப்படின்னா இங்கே 30 வரணும், இதுவும் ஒத்து வரல. இது 10 அப்படின்னா இங்கே 30 வரணும், இதுவும் ஒத்து வரல. அப்போ அகலத்தை போல 3 மடங்கு நீளம் அப்படின்ற கண்டிஷன்ஸ் ஒத்து வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான். அப்போ பார்த்தோன்னே என்ன செய்யலாம், இந்த கொஸ்டினை படித்து பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷனை பார்த்தோன்னே விடை சொல்லிடலாம். ஸோ விடை லென்த் 45 மீட்டர், பிரெத் 15 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சரி, இதை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகும். அதில் ஏதாவது டைம் உங்களுக்கு பத்தாது. சரி, இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, இப்போ செவ்வக பாதையினுடைய பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இதான் ஒரு வெளி செவ்வகம், இதுக்குள்ளே ஒரு உள் செவ்வகம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த செவ்வக பாதையினுடைய பரப்பு தான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, செவ்வக பாதையினுடைய பரப்புக்கு வெளி செவ்வகத்தினுடைய பரப்பு மைனஸ் உள் செவ்வகத்தினுடைய பரப்பு. ஓகேங்களா? வெளி செவ்வகத்தினுடைய பரப்பு கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து உள் செவ்வகத்தினுடைய பரப்பை கழிக்கணும். சரி, இப்போ எங்கள் செவ்வக பாதையினுடைய பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 500ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, வெளி செவ்வகத்தினுடைய நீளம் நமக்கு தெரியாது. ஓகேவா? அகலம் தெரியாது. ஆனால் ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அகலம் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை போல் 3 டைம்ஸ் இது, அப்போ இது 3b அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஓகேவா? சரி, அடுத்தது உள்ளே இருக்கிற செவ்வகம் இருக்குது இல்லையா, உள்ளே இருக்கிற செவ்வகத்தை என்ன வரும்னா, இந்த சைடில் அகலம் ஒரு 5 இருக்குது, இந்த சைடில் ஒரு 5 இருக்குது. ஏன்னா 5 அளவில் தான் அகலத்தில் தான் சீரான பாதை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த சைடு ஒரு 5, இந்த சைடு ஒரு 5 கழிச்சிடணும். ஸோ
அப்போ என்ன வரும்னா உள்ள இருக்கிறது வந்து 3b மைனஸ் 10ன்னு ஆகிடும் அதனுடைய நீளம். அதனுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா b மைனஸ் 10ன்னு ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா வந்து அகலம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 5 மீட்டர் வைடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ரெண்டு பக்கமும் 5 5 அகலம் வரும். அதனால் 10 வந்து நம்ம கழிக்கிறோம். நீளத்துலேயும் 10 கழிக்கிறோம், அகலத்துலேயும் 10 கழிக்கிறோம். சரி, இது வந்து உள் செவ்வகத்தினுடைய நீளம், உள் செவ்வகத்தினுடைய அகலம். சரி, இப்போ நம்ம செவ்வக பாதையினுடைய பரப்பு என்ன பார்த்தோம்? வெளி செவ்வகத்தின் பரப்பு. வெளி செவ்வகத்தினுடைய பரப்புனா இந்த 3bயும் bயும் பெருக்கிக்கணும். ஸோ 3b இன்ட்டு b அப்படின்னு பெருக்கிக்கணும். மைனஸ் உள் செவ்வகத்தினுடைய பரப்பு. உள் செவ்வகத்தினுடைய பரப்பு 3b மைனஸ் 10. இது வந்து நீளம், அகலம் வந்து b மைனஸ் 10. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அப்போ 500 ஈக்குவல் டு பெருக்குனிங்கன்னா 3b ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? மைனஸ் இது ரெண்டுத்தையும் பெருக்கலாம். 3bயும் bயும் பெருக்குனா 3b ஸ்கொயர் மைனஸ் 30b ஒரு மைனஸ் 10b ப்ளஸ் 100 அப்படின்னு வரும். சரி, அடுத்தது ஈக்குவல் டு 3b ஸ்கொயர். இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போகலாம். மைனஸால் பெருக்குனா மைனஸ் 3b ஸ்கொயர் ப்ளஸ் 30b, அடுத்தது ப்ளஸ் 10b மைனஸ் 100 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? சரி, இப்போ இந்த 3b ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த 30bயும் 10bயும் கூட்டினா எவ்வளோ அப்படின்னா 40b. ஓகேவா? இந்த 100 வந்து அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ 600ன்னு வரும். ஸோ அப்போ 40b ஈக்குவல் டு 600. அப்போ இதில் இருந்து b இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 600 டிவைடட் பை 40ன்னு வரும். ஓகேவா? எவ்வளோ வரும்? 15. ஸோ அப்போ b வந்து 15. எது? வெளி செவ்வகத்தினுடைய அகலம் வந்து 15. அப்போ நீளம் என்ன ஆகும்? அதை போல் 3 மடங்கு இல்லையா? ஸோ அப்போ 3b இல்லையா? ஸோ அப்போ 3bன்னும் போது 3 இன்ட்டு b வந்து 15ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ 45. அவ்வளோதான். ஸோ அப்போ வெளி செவ்வகத்தினுடைய நீளம் வந்து 45, வெளி செவ்வகத்தினுடைய அகலம் வந்து என்னென்னு 15. அதுதான் வந்து அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டு. ஸோ அப்போ 45, 15 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ரைட். இந்த முதல் ஸ்டெப் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது தான். அதாவது செவ்வக பாதையினுடைய பரப்பு வந்து 500ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, செவ்வக பாதையினுடைய பரப்புன்றது வெளி செவ்வகத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும் மைனஸ் உள் செவ்வகத்தினுடைய பரப்பு. சரி, வெளி செவ்வகத்தினுடைய பரப்புன்றது இதான். பரப்பு செவ்வகத்தினுடைய பரப்பு நீளம் இன்ட்டு அகலம். இங்கே அகலம் வந்து bன்னு எடுத்துக்கிறேன், நீளம் வந்து அதை போல் 3 மடங்குனால 3bன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் 3b இன்ட்டு b, அது வெளி செவ்வகம். உள் செவ்வகத்தினுடைய நீளம் அகலம் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாதையோட அகலம் வந்து 5 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து 3b மைனஸ் 10 அது நீளம், அகலம் வந்து b மைனஸ் 10. அது ரெண்டுத்தையும் இங்கே பெருக்கிக்கிறேன். இது வந்து உள் செவ்வகத்தினுடைய பரப்பு. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா b கண்டுபிடிச்சிடலாம். அதிலிருந்து லென்த் வந்து கண்டுபிடிச்சிடலாம் 3bன்றது. அவ்வளோதான். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பாக இருந்தால் நீங்கள் பார்த்தோன்னே வந்து ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் அகலத்தை போல் நீளம் 3 மடங்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன்ஸ் வந்து இதான். L வந்து 45, B வந்து 15. சரிங்களா? ரைட். ஸோ இதுபோல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது அந்த வீடியோ சம்பந்தமான கான்செப்ட் தொடர்பான வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. அதை பாருங்கள், பயனடையுங்கள், நண்பர்களுக்கு வந்து பகிருங்கள். நன்றி, வணக்கம்.